அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினமணி செய்தித்தாள்ல என்னென்ன முக்கிய செய்திகள் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல பார்த்தோம்னா இன்னைக்கு பாராலிம்பிக்ல இந்தியா 4 பதக்கங்களை வின் பண்ணியிருக்காங்க. அதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய முக்கிய செய்தி அதுதான். சரிங்களா? பாரிஸ்ல நடக்கக்கூடிய பாராலிம்பிக் போட்டிகள்ல இந்தியாவை சேர்ந்த 84 வீரர்கள் பங்கு பெறுறாங்க. சரியா? அதுல நேத்து பார்த்தோம்னா நம்ம ஒரு 4 பதக்கங்களை வின் பண்ணியிருக்கோம். என்னென்ன பதக்கங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு தங்கம், ஒரு வெள்ளி, ஒரு வெண்கலம், மற்றொரு வெண்கலம் தடகளத்துல வின் பண்ணியிருக்கோம். துப்பாக்கி சுடுதல்ல 3 பதக்கங்களும், தடகளத்துல ஒரு வெண்கலமும் வின் பண்ணியிருக்கோம். சரிங்களா? இதுல முக்கியமான ஆள் யார் அப்படின்னு பார்த்தோம்னா அவனி லேக்ரா. போன வருஷம், அதாவது போன ஒலிம்பிக்ஸ்ல, போன பாராலிம்பிக்ஸ்லயும் துப்பாக்கி சுடுதல்ல கோல்டு மெடல் வின் பண்ணவங்க தான் அவனி லேக்ரா. இந்த முறையும் பாரிஸ் ஆஹ், பாராலிம்பிக் போட்டிகள்லயும் பார்த்தோம்னா 10 மீட்டர் ஏர் ரைபிள் பிரிவுல அவனி லேக்ரா மறுபடியும் கோல்டு மெடல் வின் பண்ணி ஒரு சாதனை படைச்சிருக்காங்க. இதன் மூலயமா தொடர்ந்து அடுத்தடுத்த ஒலிம்பிக் பாராலிம்பிக்கள்ல தங்கப்பதக்கம் வென்ற முதல் இந்திய பெண்மணி, முதல் இந்தியர் அப்படிங்கிற ஒரு சாதனைக்கு உரியவங்களாக இருக்காங்க. சரிங்களா? அதே பிரிவுல பார்த்தோம்னா மோனா அகர்வால் அப்படிங்கிற பெண்மணி 3ஆம் இடம் பிடிச்சிருக்காங்க. ஷூட்டிங்ல விமென்ஸ்ல பார்த்தோம்னா அவனி லேக்ரா அண்ட் மோனா அகர்வால் இவங்க 2 பேரும் பார்த்தோம்னா ஷூட்டிங்ல வின் பண்ணியிருக்காங்க. ஒரு கோல்டு, இவங்க பார்த்தோம்னா பிரான்ஸ் மெடல், அதே பிரிவுல பிரான்ஸ் மெடல் வின் பண்ணியிருக்காங்க. இதே ஆடவர்ல பார்த்தோம்னா நமக்கு வெள்ளி பதக்கம் யார் அப்படின்னு பார்த்தோம்னா மனிஷ் நர்வால் அப்படிங்கிறவர் 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் H1 SH1 அப்படிங்கிற அந்த பிரிவுல மனிஷ் நர்வால் வெள்ளி பதக்கம் வின் பண்ணியிருக்காரு. சரிங்களா? அதே மாதிரி தடகளத்துல பார்த்தோம்னா மகளிருக்கான தடகளத்துல பிரீத்தி பால் 100 மீட்டர் D35 100 மீட்டர் ஓட்ட பந்தயத்துல பார்த்தோம்னா வெண்கலம் வின் பண்ணியிருக்காங்க. ஓகே, வெண்கல பதக்கம் வின் பண்ணியிருக்காங்க. மனிஷ் நர்வால் இவர் ஆடவர் துப்பாக்கி சுடுதல்ல வின் பண்ணியிருக்காரு. அடுத்ததா பார்த்தோம்னா நமக்கு பிரீத்தி பால் தடகளத்துல வெண்கல பதக்கம் வின் பண்ணியிருக்காங்க. சரியா? 4 பதக்கங்கள் இந்தியாவுக்கு கிடைச்சிருக்கு நேத்து. சென்ற முறை பார்த்தோம்னா டோக்கியோ பாராலிம்பிக் போட்டிகள்ல 19 பதக்கங்களை வின் பண்ணியிருந்தோம். அந்த இலக்கை இந்தியா கண்டிப்பா தாண்டிடும் அப்படிங்கிற ஒரு பரவலா நம்பப்படுது. தொடக்க நாள்லயே 4 பதக்கங்கள் அதுக்கு ஒரு பாசிட்டிவான ஸ்டார்ட்டா நமக்கு அமைஞ்சிருக்கு. சரிங்களா? சோ மத்தபடி செய்திகள் அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியாவிலேயே முதல் முறையா இந்த ஃபார்முலா 4 ரேசிங் அப்படிங்கிறது சென்னையில நடக்கும்போது இதுதான் அந்த ரேஸ் ட்ராக் கொடுத்திருக்காங்க. சோ இன்னைக்கு சாட்டர்டே அண்ட் சண்டே நைட் டைம்ல நடக்கும்போது இந்தியாவிலேயே முதல் முறையா இந்த ஃபார்முலா 4 அப்படிங்கிற ரேசஸ் நடக்கும்போது. சரிங்களா? சோ தமிழக அரசாங்கம் தான் இதை நடத்திட்டு இருக்காங்க. சரியா? அதோட ஷெட்யூல்ஸ் தான் இந்த இடத்துல கொடுத்திருக்காங்க. அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா திருக்குறள். திருக்குறள்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வேலோடு நின்றான் இடி என்றது போலும் கோலோடு நின்றான் இரவு. ஆட்சிக்குரிய கோலை ஏந்தி நின்ற அரசன் குடிகளை பொருள் கேட்டால் போகும் வழியில் தனியே வேல் ஏந்தி நின்ற கள்வன் கொடு என்று கேட்பதை போன்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஆட்சிக்குரிய அரசன் அவன் மக்களிடம் பொருள் கேட்கிறது அப்படிங்கிறது கள்வன் ஒரு ஒரு தடியை வைத்துக் கொண்டு இருக்கக்கூடிய ஒரு கள்வன் மக்களை மிரட்டி பணம் பறிப்பதை போன்றது சமமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருக்குறள் எண் 552 அதிகாரம் கொடுங்கோன்மை அப்படிங்கிற அதிகாரத்துல இருந்து நமக்கு வந்திருக்கு. சரிங்களா? சோ மத்தபடி செய்திகள் அப்படின்னு பாக்குறப்ப நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல எடுத்துக்கான மாதிரியான செய்திகள் கம்மியா தான் இருந்துச்சு. பாராலிம்பிக் போட்டிகள்ல வென்ற பதக்கங்கள் அடுத்தடுத்து நமக்கு வந்துட்டே இருக்கும். அதை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மற்றபடி வேற எந்த செய்திகளும் இன்னைக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல மீண்டும் நாளை செய்தித்தாள் வாசிப்பை சந்திக்கலாம். நன்றி.